தீபாவளியை முன்னிட்டு 6 லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க. வீடியோ முழுமையா பாருங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள்ங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க. மொத்தம் இந்த பூமியோட அளவு பார்த்தீங்கன்னா 6 ஏக்கராங்க. நல்ல காப்பல் இருக்குங்க இந்த தோப்பில் இருக்கிற தென்னமரம் ஃபுல்லாகவே. திண்டுக்கல்லேருந்து பொள்ளாச்சி போகிற பைபாஸ்லேருந்து மொத்தம் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வாய்க்கால் பாசன வசதியும் கூட இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. தோட்டத்துக்குள்ளே ஒரு கிணறு இருக்குங்க. அது இல்லாமல் 4 போர் இருக்குங்க. 7 HP இலவச அக்ரி லைன் இருக்குங்க உள்ள ப்ராப்பர்ட்டிக்குள்ள. 800 ஸ்கொயர் ஃபீட்டில் தோட்டத்துக்குள்ளே வீடு ஒன்று வந்துருங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க தோட்டம் ஃபுல்லாகவே. நம்ம ரெண்டாவதாக பார்க்குற ப்ராப்பர்ட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஏக்கராங்க. கட் ரோடு தார் ரோடு ஃபேஸ்லேயே வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி. நெகமும் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. 2 ஏக்கராங்க மொத்தமாக இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு. 120 தென்னை மரம் வந்துருங்க உள்ள ஒரு கிணறு கூட இருக்குங்க. இலவச அக்ரி இபி லைனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி ஓனர். 2 ஏக்கரா 3 ஏக்கரா தோப்பு இருந்தா சொல்லுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் மினிமம் பட்ஜெட்ல இருந்தா சொல்லுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒத்து வர மாதிரி பூமியா இருக்குங்க. நம்ம இப்போ பார்க்குறது 3வது ப்ராப்பர்ட்டிங்க. 40 அடி பஞ்சாயத்து ரோடு ஃபேஸில் நல்லா வடக்கு மூணு ஜம்முன்னு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. மொத்தமாக 2.5 ஏக்கராங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு. தோப்பு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியுங்க. 150 தென்னை மரம் இருக்குங்க. எல்லாமே காப்பு தரத்தில் இருக்குங்க. நல்லா அட்டகாசமான பூமிங்க இது. தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பக்கத்துலேயே பெரிய குளங்க. அதனால போரில் எப்பவுமே தண்ணி குறையாமையே இருக்குங்க. மேலேயே ஒரு இடம் வாங்கி தென்னந்தோப்பு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல பூமியாக இருக்குங்க. 100% நல்ல காப்பு தரத்தில் இருக்குங்க இந்த பூமி. நம்ம 4வதாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி மொத்தமாக 2.5 ஏக்கராங்க. வாஸ்து பிரகாரம் ஜல மூலையில் கிணறு வந்துருங்க. 40 அடி பஞ்சாயத்து ரோடு மேலே வந்துருங்க இந்த பூமி. உள்ள 150 தென்னை மரம் இருக்குங்க. எல்லாமே இப்போ தான் காப்புக்கு வர தரத்தில் இருக்குங்க. தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. மேலாப்பிலேயே தண்ணி இருக்குதுங்க. உள்ள 5 HP இலவச அக்ரி லைன் கூட வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள. மொத்தமாக 2.5 ஏக்கராங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு. எல்லாமே மினிமம் பட்ஜெட் பூமி தானுங்க. இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே மினிமம் பட்ஜெட் பூமி தானுங்க. பிடிச்சிருந்து அனுசரித்து பேசி வாங்கிக்கலாமுங்க. இந்த பூமி கூட நெகமத்து பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க. 5வதாக பார்க்க போகிற பூமி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 ஏக்கர் 11 சென்ட்டுங்க. ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தானுங்க. தோப்பில் இப்போவே வண்டியாக காய் உழுகுதுங்க. உள்ளேயே ஒரு பெரிய கிணறு இருக்குங்க. தண்ணி மேலாப்பிலேயே இருக்குங்க இந்த தோட்டத்துக்குள்ள. ஊருக்கு அடிவாரத்துலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. உள்ள ஒரு போர் இருக்குங்க. ஒரு செப்பரேட் கமர்ஷியல் இபி லைன் கூட வாங்கி வச்சிருக்காங்க. 100% வாஸ்து பூமி இது. கட் ரோடு தார் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி. இடையே கூட்டு பாத்தியத்தில் 5 HP இலவச அக்ரி லைன் கூட ஒன்று இருக்குங்க. நம்மளுக்கு 3 நாள் அவங்களுக்கு 3 நாள் உபயோகப்படுத்திக்கலாங்க. ப்ராப்பர்ட்டியும் நெகமத்து பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க. நம்ம 6வதாக பார்க்க போகிற பூமி பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 ஏக்கராங்க. பொள்ளாச்சி டு தாராபுரம் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்லா சுத்தமான செம்மண் பூமிங்க. 5 ஏக்கராம் இதே மாதிரி தான் இருக்குங்க. நல்லா பொட்டி ஏட்ட வந்துருங்க இந்த பூமி. உடுமலைப்பேட் டு பல்லட ரோட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. 40 அடி மண்ணு தடத்தில் வந்துருங்க இந்த பூமி. உள்ளூர் கிணறுங்க. 500 ஸ்கொயர் ஃபீட் RC பில்டிங் வந்துருங்க. அக்ரிக்கு நல்லா யூஸ் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. சைட்டு, டெக்ஸ்டைல், எக்ஃபார்ம் இந்த மாதிரி நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. இந்த 6 ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டிக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணி வைக்கிறவங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க.